ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் கோல்டன் 3 மார்க் கொஸ்டின். இப்போ கொடுக்குற கொஸ்டின் எல்லாமே நல்லா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணாலே நம்ம 18க்கு 18 எடுக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் யூனிட் 1 capacitance for parallel plate capacitor. At the second question, energy stored in the parallel plate capacitor. Third question, electrostatic potential due to a point charge. At the unit 2, resistor in series and parallel. அடுத்த கொஸ்டின் மீட்டர் பிரிட்ஜ். இந்த மீட்டர் பிரிட்ஜு லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் 5 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. இப்போ நான் எதில் கொடுத்துறேன் அப்படின்னா 3 மார்க் கொஸ்டினில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் யூனிட் 3 ஸ்டேட் ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லா. அடுத்து 7th கொஸ்டின் கம்பேர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டயாபேரா ferromagnetism. Very important 3 mark question. At the unit 4 mention the energy losses for transformer. டிரான்ஸ்ஃபார்மருடைய எனர்ஜி லாஸஸ் நம்ம ஏற்கனவே 5 மார்க்கில் அந்த கொஸ்டின் கொடுத்துருந்தோம். இப்போ அதோட எனர்ஜி லாஸஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க்கு கொஸ்டின். Next question, induce an EMF by changing the area enclosed by the coil. Very important 3 mark question. Next unit 5ல ஒரே ஒரு கொஸ்டின் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் EMW. EMW அப்படின்னா என்ன அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், அதாவது மின்காந்த அலைகள் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். அடுத்த யூனிட் 6ல் ரிலேஷன் பிட்வீன் எஃப் அண்டு ஆர் ஃபார் எ ஸ்பெரிக்கல் மிரர். ரிலேஷன் பிட்வீன் எஃப் அண்ட் ஆர்னா எஃப்னா ஃபோக்கல் லென்த்து, ஆர்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இது ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிற அந்த கொஸ்டின் 3 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் critical angle and total internal reflection. Critical angle and total internal reflection, அதாவது மாறுநிலை கோணம் மற்றும் எதிரொலிப்பு. நெக்ஸ்ட் யூனிட் 7ல் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் த ப்ரூஸ்டர்ஸ் லா. ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் த ப்ரூஸ்டர்ஸ் லா வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது புக் பேக்கில் கொஸ்டினில் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். நம்ம ஸ்டேட் அண்டு ப்ரூவ் த ப்ரூஸ்டர்ஸ் லான்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அப்போ ஸ்டேட்மெண்ட்டை எழுதிட்டு அந்த கொஸ்டின் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரூவ் பண்ணணும். ப்ரூஸ்டர்ஸ் லா, ப்ரூஸ்டர் என்ன சொன்னா அப்படின்ட்டு அந்த லாவை எழுதிட்டு அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டயக்ராம் வரைஞ்சி டெரிவேஷன் பார்ட் எழுதி ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ் அபவுட் நிக்கோல் ப்ரிசம். சரிங்களா? வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க்கு கொஸ்டின். அடுத்தது யூனிட் 8 லா ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். Law of photoelectric effect, very important question. அடுத்தது characteristics of photons. அடுத்த கொஸ்டின் டி பிராக்லே wavelength of electron, அதாவது derive the expression for டி பிராக்லே wavelength of electron. very important 3 mark question. Next unit 9 spectral series of hydrogen atom.
ஸ்பெக்ட்ரல் சீரியஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இது எழுதிட்டாலே அடுத்தடுத்து அந்த நம்பரை சேஞ்ச் பண்ணி எழுதி அதை நாம் ஈஸியாக அந்த கொஸ்டினை எழுதிடலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், ஹாஃப் லைஃப் நியூக்ளியஸ். அதாவது மீன் லைஃப் அண்டு ஹாஃப் லைஃப்னு இருக்கும். அதில் ஹாஃப் லைஃப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க்கு கொஸ்டின். நெக்ஸ்ட் யூனிட் 10. யூனிட் 10ல் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அண்டு ப்ரோவ் டிமார்கன்ஸ் ஃபஸ்ட்டு அண்டு செகண்டு தியரம். ஃபஸ்ட்டு தியரம் பார்த்தீங்கன்னா சம்மு அண்டு ப்ராடக்ட்டு, செகண்ட் தியரம் வந்து ப்ராடக்ட் அண்டு சம். ஓகேங்களா? ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்னால் அந்த கொஸ்டினை ஈஸியாக எழுதலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு 3 மார்க்கு கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், அவலஞ்ச் பிரேக் டவுன் அண்டு ஜெனர் பிரேக் டவுன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் எல்லாமே நீங்கள் நல்லா படித்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த கொஸ்டின் எல்லாமே ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் நாம் எதிர்பார்க்கலாம். அந்த சைடில் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்க ரெட் லெட்டரால் அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி அதற்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் மார்க்கு 3 மார்க்கில் எடுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.